ஹலோ நண்பா, எனக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்குறோம்னா, பேங்க்ல வந்து பேசிக்கா எல்லா பேங்க்லயுமே இந்த மாரி தான் சலான் வந்து இருக்கும். அதாவது பேர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். மத்தபடி எல்லாமே ஒண்ணு தான். இந்த பேங்க்ல நம்ம பொதுவா போயிட்டு நம்ம வந்து இந்த சலான் வந்து ஃபில் பண்ண தெரியாது நெறைய பேருக்கு. இதில என்னென்ன தவறுகள்லாம் செய்வீங்க? எப்படி வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்களே சுலபமா ஃபில் பண்ணலாம். நீங்க தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல எழுதிக்கலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் எழுதிக்கலாம். எப்படின்னு ஃபுல்லா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, நமக்கு இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுக்குடனா. வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே நெறைய பேர் பேங்க் போவோம். ஆனா, நம்ம வந்து ஸ்கூல் 12த்லாம் முடிச்சிருப்போம். ஆனா, இந்த மாரி விஷயங்களும் தெரியாது. எப்புட்றா போயிட்டு பேங்க்ல இது பண்றது? அப்படிங்கிறது ஒரு பயமா இருக்கும் நெறைய பேருக்கு. அப்படிலாம் சிம்பிளான வேலை தான். இது வந்து பார்த்தோம்னா, கேஷ் வித்ட்ராவல் ஜலான். இப்ப பணம் எடுக்கிற ஜலான் தான் வச்சிருக்கோம். இந்த ஜலான் வந்து எப்படி ஃபில் பண்றது? இப்ப பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு தான் போறோம் பேங்க். இந்த மாரி நீங்க பணம் எடுக்கிற ஜலான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி குடுப்பாங்க. கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப்ன்னு இருக்கான்னு பாருங்க. அவங்க கேட்டாவே குடுத்துருவாங்க. இல்லன்னா, அது பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டேபிள்ல இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து டேட் வந்து போட்டுக்குவோம். இன்னைக்கு வந்து டேட் வந்து 19. அந்த டேட் போட்டு ஸ்லாஷ் மாரி போட்டுக்கங்க. என்ன மந்த்தோ அந்த மந்த்தை வந்து போட்டு ஸ்லாஷ் போட்டுக்கங்க. 2022 அப்படியே போடக்கூடாது. 20ன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல 25ன்னு மட்டும் போட்டா போதும். இப்போ பார்த்தோன்னா, ஒரு கிளியரிஃபிகேஷன் நமக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ வந்து பணம் எடுக்க போறோம் பேங்க்ல. அத பத்தின இத நீங்க வந்து இங்க எவ்வளோ பணம் எடுக்க போறோம். நான் வந்து 5000 எடுக்க போறேன். அதனால ரூ. 5000 மட்டும் இதில வந்து எழுதிக்கலாம். 5000 அப்படின்னு நம்ம ரூ. 5000 அமௌண்ட்ட வந்து இதில என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்க மேல வந்து பே டூ செல்ஃப் யூஸ் சம் ஆஃப்ன்னு இருக்கும். இது என்னன்னா, நம்ம எவ்வளவு பணம் எடுக்கிறோமோ அத வந்து வார்த்தையால எழுதணும். வேர்ட்ஸால கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இந்த டேஷ்போர்டு இந்த 2 டேஷுமே அதான். நம்ம எவ்வளோ இப்போ 5000 எடுக்கிறோன்னா ரூ. 5000 மட்டும் அப்படிங்கிறத தமிழ்ல நம்ம எழுதினா போதும். இல்லைனா 5000 ஒன்லி அப்படிங்கிறத எழுதினா போதும். நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து பெயரை வந்து உங்களோட பெயரை வந்து எழுதுறீங்க. பே டு செல்ஃப் இதில் உங்களோட பேர் எழுதுறீங்க. இது வந்து இனி வந்து இந்த தவறுகள் வந்து இருக்காது. இந்த வீடியோ மூலமாக ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து நான் எவ்வளோ பணம் எடுக்கிறேனோ அதை வந்து எழுத போகிறேன். 5000 ஒன்லி இவ்வளோ எழுதினா போதும். இப்போ ரூ. 5000 மட்டும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நீங்கள் எழுதினாவே போதும். இந்த கீழே உள்ள டேஷ்போர்டு நம்ம வந்து இப்போ அமௌண்ட்டு வார்த்தை வந்து பெருசாக வந்துச்சுன்னா கீழே எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் இதிலே ஃபில் பண்ணிட்டேன். அதனால் இந்த காலம் வந்து நான் ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுறலாம். இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே 1, 2, 3 முடிச்சிட்டோம். இப்போ வந்து 4வது என்னென்னா, இங்கே வந்து டெபிட் மை அக்கௌண்ட் நம்பர்ன்னு இருக்கு. இங்கே வந்து உங்களோட அந்த பாக்ஸில் சின்னமாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு நான் எழுதுகிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க சின்னமாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு எழுதினா போதும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டு யாரோட நேமில் இருக்குது அதை எழுதிடலாம். இங்கே இப்போ அவங்களோட நேம் எழுதுறங்க. இப்போ சைன் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்களோட இப்போ இந்த அக்கௌண்ட் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் வந்து போடுறாப்புல இருக்கும். அவங்க சைன் போட முடியலைன்னா அவங்க வந்து தம்பு வந்து வைப்பாங்க, கைரேகை வந்து வைக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல தான் அந்த கைரேகை வைக்கணும். இங்கே வந்து நிறைய பேர் தவறு பண்ணிடுவாங்க. அவங்களோட பேரை வந்து இங்கே எழுதிடுவாங்க. இங்கே வந்து பேங்க்கில் அவங்களோட பேரை மட்டும் இங்கே அவங்க பேங்க் டீட்டெயிலோட மேனேஜரோட சைன் தான் இங்கே இருக்கும். அவங்களோட சிக்னேச்சர் வந்து போடக்கூடாது. அவங்க தான் இங்கே போடுவாங்க. உங்களோட சிக்னேச்சர் இங்கே தான் வரணும். அக்கௌண்ட் ஹோல்டர்ன்றது பார்த்தீங்களா, அங்கே வந்து போட்டால் போதும். இப்போ வந்து என்னோடய சிக்னேச்சர்லாம் அதை போட்டேன். இவ்வளோ தான் பண்ணணும். இப்போ ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்றது பதிலாக டிரான்சாக்ஷன் ஐடி, டோக்கன் நம்பரு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை வந்து நம்ம எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. எல்லாமே பேங்க்கில் வந்து தான் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம மேலே மட்டும்தான் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து டேட்டு போட்டோம், அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம வார்த்தையில் கன்வெர்ட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டு எவ்வளோன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் யாரோட நேமில் இருக்கா அவங்களோட நேம் எழுதிட்டோம். நம்மளோட சிக்னேச்சர் வந்து போட்டோம். இவ்வளோ தான் பண்ண போகிற விஷயங்கள் வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அதன் பிறகு நம்ம பேங்க்கில் திருப்பிக்கிட்டு உங்களோட கையொப்பம் இங்கே வந்து போட சொல்லுவாங்க. இப்போலாம் தேவையில்லை. உங்களோட கையொப்பத்தை போட்டுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கூட இருந்தால் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நல்ல ஒரு தெளிவான ஒரு இது உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ
பெனிஃபிட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தவறு வந்து பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுமே இந்த பார்த்தா நல்லா புரியும் உங்களுக்கு வந்து. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் பேங்க்கில் கூட டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பணம் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து இவ்வளோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு இப்போ இந்த யார் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து போய் இந்த பணம் எடுக்கலாம். இந்த ஜலானை வச்சு பணம் எடுக்கிற ஜலானை வச்சு நம்ம மட்டும்தான் எடுக்கலாம். இப்போ வேற ஒருத்தவங்க இந்த ஜலானை வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க சைனு அவங்களோட ஃபேஸ் கட்டை வந்து பார்ப்பாங்க. அங்கே பார்த்து தான் கொடுப்பாங்க மேனேஜர் வந்து. இப்போ தெளிவான ஒரு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலும் பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.